மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹாட்டா இப்போ பரபரப்பா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நாடாளுமன்றத்துல நடந்த அமித்ஷா பேசின அந்த ஒரு பேச்சு தான். ஸோ அவர் அந்த அம்பேத்கரை பத்தி இழிவா பேசினது, அவமரியாதையா பேசினது நாடு ஃபுல்லா இப்போ அது கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. தினமும் நாடாளுமன்றத்துல இதை ஒட்டி நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னும் என்ன மாதிரி இது போய்கிட்டு இருக்கு? ஆமா, அதாவது இப்போதைக்கு இந்தியாலே ரொம்ப பரபரப்பா ரொம்ப ஒரு விஷயம் சென்சிட்டிவா பேசிட்டு இருக்காங்கன்னா அது நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை எந்த அளவுக்கு இழிவா பேசினாரு, இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா பரவிட்டு இருக்கு. குறிப்பா நாடாளுமன்றத்துல ஒரு பொறுப்புல இருக்கிற பொறுப்பு மிக்க நாட்டோட உள்துறை அமைச்சர், ஒரு சட்ட மாமேதை, அரசியலமைப்பு நம்மளுக்கு வடிவு கொடுத்த அமைச்சர் ஒரு அண்ணல் அம்பேத்கரை இந்த அளவுக்கு இழிவா பேசுவாரா அப்படின்றது கனவுல கூட நினைச்சு பார்க்காத முடியாதது ஒண்ணு. ஆனா பாஜக அரசுல பாஜக நிர்வாகிகள், பாஜக அமைச்சர்கள் பேசுவாங்க அப்படின்றதுக்கு அமித்ஷா ஒரு சிறந்த உதாரணமா இருக்காரு. அந்த வகையில தான் நேற்று நான் சொல்றேன், அம்பேத்கரை பத்தி பேசுறதுல ரொம்ப பேஷன் ஆயிடுச்சு. எதுக்கத்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இந்த அம்பேத்கர்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலு கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, செத்துட்டா நாளைக்கே நீங்க செத்துட்டா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாடாளுமன்றத்துல அது பதிவு பண்ணாரு. அவரு பதிவு பண்ணது அவரு இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. இந்த ஒரு விஷயம் அவர் பேசி முடிச்சதுல பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் முதற்கொண்டு மற்ற எதிர்கட்சிகள் சரி, அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டிலே நிறைய அரசியல் விமர்சகர்கள், அரசியல்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா பாஜகவுக்கு ஒற்றையா என்ன பண்ணாங்க, எழுதி நிற்கிறாங்க. அது எப்படிங்க அம்பேத்கரை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசலாம், அதுவும் நாட்டோட உள்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆளாளுக்கு தங்களுடைய கருத்துக்களை கண்டனங்களை என்ன பண்ணாங்க, முன்வைத்தாங்க. அந்த ஒரு வகையில திமுக என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மரியாதையா அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படி இல்லையா பல்வேறு போராட்டங்களை நடத்தி திமுக தன்னுடைய எதிர்ப்பை முன்வைக்கும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. நம்ம மெட்ராஸ் பட இயக்குனர் ரஞ்சித் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அளவுக்கு அவர் பேசுறதுக்கு யாரு உரிமை கொடுத்தா, அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசுறதுக்கு அவருக்கு உரிமையை யார் கொடுத்தா, அந்த இடத்துல அவர் நின்று பேசுறாருல, அந்த பேச்சு உரிமையை வாங்கி கொடுத்தது அம்பேத்கர் தான். ஆனா அந்த அம்பேத்கரையும் இந்த அளவுக்கு இழிவா பத்தி பேசியிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல என்ன பண்றாங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. சோ ஒட்டு மொத்தத்துல அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்குமே இது ஒரு பெரிய ஒரு போதாத காலமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க வைக்குது. இதனால திக்கு முக்காடி இருக்காங்க பாஜக. பிரதமர் மோடி தலையில ஒரு பெரிய இடியே விழும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கணிக்கிறாங்க. ஏன்னா இந்த விவகாரம் ரொம்ப சென்சிட்டிவா எல்லா இடத்துலயும் என்ன பண்ண, நிறைய இடத்துல மறியல் போராட்டங்கள், அப்புறம் நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டங்கள், பாஜக அரசை கண்டித்து மாணவர்கள் மத்தியில ரொம்ப கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு, அரசியல் கட்சியில ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த விவகாரம் கண்டிப்பா பெரிய அளவுல போகும் அப்படின்றத நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இந்த அளவுக்கு பெரிய விஷயமா போகக்கூடாது, பெரிய லெவல்ல போகக்கூடாதுன்னா, ஒண்ணு அவர் மரியாதையா மன்னிப்பு கேட்டுறணும், இன்னொன்னு அவர் பதவி விலகணும். இந்த ரெண்டு காரணத்தை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகளும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி. கண்டிப்பா மாவட்டங்கள்ல, அதாவது பல மாவட்டங்கள்ல கூட காங்கிரஸ் கட்சியினர் இதுக்கு இவரோட போட்டோவெல்லாம் கிழிச்சு கூட ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். இது குறித்து மல்லிகார்ஜுன கார்கேவும் எதுவும் பேசியிருக்காராம். ஆமா, மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிரதமர் மோடிக்கு என்ன பண்ணிருக்காரு, கெடு கொடுத்திருக்காரு. அது அமித்ஷா நீங்க இந்த அமைச்சரவையில இருந்து நீக்கணும், அப்படி இல்லைன்னா பல்வேறு போராட்டங்களை காங்கிரஸ் முன்னெடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த விவகாரத்தை குறித்து பாத்தீங்கன்னா, நேற்று தினத்துல நாடாளுமன்றத்தில் ஒரு கலவரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா எதிர்கட்சி தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அம்பேத்கர் படத்தை எடுத்துட்டு நாடாளுமன்றத்து நுழைவாயில கோஷங்களை எழுப்பி என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் எம்பிகள் மற்ற எதிர்கட்சி எம்பிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அம்பேத்கர் போட்டோ எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழையும் போது பாஜக ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா தடுத்து நிறுத்தினாங்க. அதாவது
அதாவது நாடாளுமன்றத்துல இவங்களை நுழைய விடக் கூடாது அப்படின்றதுல பாஜக எம்பிகளுக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லவே இல்லை. ஏன்னா நாடாளுமன்றத்துல எம்பிகள் யாரானாலும் உள்ள போலாம், யாரானாலும் வெளியே வரலாம். அதுவும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் உள்ள வராருன்னா அவரை தடுக்கிற உரிமை வந்து பாஜக எம்பிகளுக்கு இல்லவே இல்லை. ஆனா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து கோஷம் போடுறீங்களா, நாங்களும் கோஷம் போடுறோம் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு நம்ம கொஞ்சம் இதுல தள்ளுமுள்ளுகள்லாம் வந்தது. அப்படி அந்த தள்ளுமுள்ளுகள் வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எம்பிக்கு வந்து பாஜக எம்பிக்கு வந்து கீழே விழுந்து தலையில லைட்டா அடிபட்டுருச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, ராகுல் காந்தி தான் என்ன தள்ளி விட்டாரு, ராகுல் காந்தி அவருடைய பலத்தை வந்து என்கிட்ட காமிச்சாரு, அவர் வந்து தள்ளி விட்டாரு, இந்த மாதிரி ஒரு பெரும் ஒரு சலசலப்பு வந்து நேற்று தினத்துல நாடாளுமன்றத்தில் இருந்துச்சு. ஆனா இதை வந்து காங்கிரஸ் வந்து முற்றிலுமா என்ன பண்றாங்க, மறுக்கிறாங்க. அதாவது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போயிட்டு வாலண்டியா போயிட்டு எல்லாம் யாருமே தள்ளல, நாங்க உள்ள நுழையக்கூடாதபடிக்கு பாஜக எம்பிகள் எங்களை தள்ளினாங்க. அதுல கொஞ்சம் தள்ளுமுள்ளுகள் வந்து அதுல கால் தடவி அவர் விழுந்திருக்கலாம், அதனால கூட அவருக்கு அடி அடிப்பாருக்கலாம். ஏன்னா கேமரா எதுவுமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஷூட் பண்ணிருக்குது, எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, நீங்க போய் கேமரா பாருங்க. நான் போயிட்டு ஒருத்தர் வாலண்டியா போயிட்டு தள்ளணும் அப்படின்லாம் என்னோட இன்டென்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு, அவர் தரப்புல வந்து மறுப்பு தெரிவிச்சு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜோதிமணி எம்பி, ஜோதிமணி கரூர் எம்பி ஜோதிமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பெண்கள் தான் நாங்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் போனோம், அங்க பாஜக எம்பிகள் வந்து எங்களுக்கு வந்து உள்ள அனுமதிக்கிறதுக்கு அவங்க வந்து வழியே விடல, உடனே நாங்க என்ன பண்ணோம், உட்கார்ந்து என்ன பண்ணோம், நாங்க கோஷங்கள் ஏற்பட்டோம், எங்களுக்கு பின்னாடி தான் காங்கிரஸ் சார்ந்த எம்பிகளும் ராகுல் காந்தியும் எங்களுக்கு பின்னாடி நின்னாங்க, நீங்க வேணா வீடியோ வேணா பாருங்க, இப்படி இருக்கும்போது எப்படிங்க தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பாஜக எம்பிகள் எல்லாம் நாங்க தள்ளவே இல்லை, ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்ன தள்ளினாங்க, அப்படி தள்ளும் போது எனக்கு ஆல்ரெடி வந்து கால் வந்து ஃபிராக்சர் ஆயிருக்கு, அதுக்கான ஆப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் நான் இடறி விழுந்துட்டேன், என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னா ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாங்க, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணதே வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ யார் பக்கம் தப்பு அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், பாஜக மேல தப்பா இல்ல காங்கிரஸ் மேல தப்பா அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், என்னதான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் பொழுது பாஜக எம்பிக்கள் தடுக்கிறதுக்கான காரணம் என்ன, நாடாளுமன்றத்தில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா, நாடாளுமன்ற கண்ட்ரோல் இருக்கிற காவலாளிகள் வந்து தடுத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க பாஜக எம்பிகள் தடுப்பதற்கான உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா, என்ன காரணம், அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து தங்களுடைய கோஷங்களை முன்வைத்து என்ன பண்றாங்க, நாடாளுமன்றத்தில் நுழையிறாங்க, நாடாளுமன்றத்தில் நுழைய விடக் கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே எழும்புது. சோ இந்த விவகாரம் வந்து திட்டமிடப்பட்ட ஒரு செயல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜகவை சார்ந்த ஒரு பெண் எம்பி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராகுல் காந்தி என்கிட்ட வந்து தவறா நடந்துகிட்டாரு, அதாவது நான் படிக்கட்டுல இருக்கும்போது கிட்ட வந்து கத்தி கோஷம் போட்டாரு, நான் அதுல அலறிட்டேன், என்கிட்ட வந்து தவறா நடந்துகிட்டாரு, இந்த மாதிரி ஒரு செயல் சொல்லியிருந்தாங்க. அதாவது ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு கத்தி கோஷம் போட்டதுனால அவங்கள வந்து தவறா நடந்ததுனால அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அந்த பெண்மணி சொல்ற குற்றச்சாட்டை வச்சுப்போம். ஆனா நேற்று தினத்துல காங்கிரஸ் எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் வந்து முன்னாடி போகும்போது பாஜகவை சார்ந்த எம்பிக்கள் வந்து உள்ள போவிடாம தடுத்தாங்களே, அப்ப அது எந்த மாதிரியான செயல்ல வரும் அப்படின்றது திருப்பி அந்த பெண்மணிகளுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி மேல வீண் பழிய போடணும், வீண் பழி சுமத்தி அவரை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இன்டென்ஷனாவே இருக்கு. ஏன்னா பாஜகவை சார்ந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் வந்து வார்த்தையை விட்டாரு, தெரிஞ்சோ தெரியாமையோ அம்பேத்கரை தொட்டுட்டாரு, என்ன தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, அம்பேத்கரை தொட்டுட்டாரு, அதற்கான விளைவுகளை வந்து அவர் சந்திச்சுதான் ஆகணும், அதற்கான தண்டனையை வந்து அவருக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும், இதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த தப்பை சரி கட்டுறதுக்கு தான் பாஜக என்னென்னமோ வசையப்படுறாங்க, காங்கிரஸ் மேல வீண் பழிய போடுறாங்க, ராகுல் காந்தி மேல வீண் பழிய போடுறாங்க, ராகுல் காந்தி தள்ளியே விடல ஆனா தள்ளி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, பெண் எம்பி கிட்ட போயிட்டு அவதூறா நடக்கவே ஆனா அவதூறா நடந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாஜக வந்து பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க, எந்த அளவுக்கு அவதூறுப்படுத்துறாங்கன்ற தொடர் செய்திகளை நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதுல ஒரு படி மேல போயிட்டு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாய்ஸை ஏஐ மூலமா வந்து என்ன பண்ணாங்க, இவங்க திரித்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டு ஒண்ணு போட்டாரு. இதுல எப்படிங்க நாடாளுமன்றத்துல பேசுறதுல, நாடாளுமன்றத்துலதான் மைக் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நாடாளுமன்றத்துல டெக்னிக்கல் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இப்படி இருக்கும் போது எப்படிங்க ஏஐ மூலமா வச்சு நம்ம திருத்தி பேச முடியும்? இதுலயே ஒரு பெரிய பொய்யை என்ன பண்றாங்க, மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க பாஜக. அதை காட்டிலும் ஒரு சின்ன பொய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தள்ளி விட்டாரு அப்படின்றதுதான். சோ அந்த பெரிய பொய்க்கு மத்தியில இந்த சின்ன பொய்ன்றது வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் அப்படின்றதான் எல்லாரையுமே யோசிக்க வைக்க தோணுது. ஒட்டு மொத்தத்துல அமித்ஷா அவர்கள் வந்து
அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தி பேசுனதை மூடி மறைக்கணும். இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இந்த இஷ்யூக்கு மத்தியில இது வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக தான் ராகுல் காந்தியை போக்கஸ் பண்ணி, காங்கிரஸை போக்கஸ் பண்ணி இவங்க மேல வந்து வீண் பழிய போடணும், இவங்க மேல வந்து தேவையில்லாத பழிகளை போட்டு டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டாவே இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தத்துல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விவகாரத்துல அமித்ஷாவை நீங்க நைட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, ரிசைன் பண்ண சொல்லிடுங்க, அமைச்சர்கள் இருந்து தூக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா பல்வேறு இன்னல்களை நீங்க சந்திக்க வரும், போராட்டங்களை நாங்க ஏறெடுக்க வேண்டி தரோம். ஸோ இந்த இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் விஷயத்துல, அமித்ஷா சொன்ன விஷயத்துல, அம்பேத்கரை பத்தி அமித்ஷா சொன்ன விஷயத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே கலங்கி இருக்கு. அங்கங்க போராட்டங்கள் வெடிக்கும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு துரிதமான முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது அமித்ஷாவுக்கு எதிரான இந்த போராட்டமும் இந்த ஆர்ப்பாட்டமும் எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் போக அண்ணாமலை இதுக்காக என்ன குரல் கொடுக்க போறாரு, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இங்க வந்து அம்பேத்கரை விரும்பக்கூடிய மக்கள் வந்து அதிகம்ன்றது எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ அவர் வந்து இது அவருக்கு அகைன்ஸ்டா பேச போறாரா இல்லாட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறாரா அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்னொரு புதுசா ஒரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, விஜய் மல்லையா இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி அவரை பத்தின நியூஸ் நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே சைலண்டா ஆயிடுச்சு. என்னன்னா அவர் வந்து பல கோடிகள்ல கடன் வாங்கிட்டு அதை கட்டாம வந்து வெளிநாடுகள்ல போய் தஞ்சம் அடைஞ்சதா நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா அவர் வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குமே அவர் ஏதோ ஒரு ஆப்போனண்டா பேசியிருக்காரு. ஆமா, முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க போய் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க பாஜக தலைமையிலான அரசு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாடாளுமன்றத்துல வந்து இந்த விவகாரம் வர்றது, எவ்வளவு கடன் வந்து எல்லாரும் வந்து ஏமாத்திட்டு போயிருக்காங்க, இந்த அளவுக்கு சீட்டிங் பண்ணிருக்காங்க, இந்த விவகாரம் போகும்பொழுது இல்ல எல்லாருடைய கடனையும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், வங்கிகள் மூலியமா வாங்கின கடன்களை அவங்களுடைய சொத்துக்களை விற்று நாங்க என்ன பண்ணிருக்கோம், அடைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணாங்க, தாக்கல் செஞ்சாங்க. அந்த விவகாரத்துல விஜய் மல்லையா, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஓனர் விஜய் மல்லையா இருக்கார்ல, அவருடைய கடனை கிட்டத்தட்ட 14,000 கோடி கடனை வந்து நாங்க என்ன பண்ணோம், அவர்கிட்ட இருந்து இருக்கிற அவர்களோட சொத்துக்களை அபகரிச்சு நாங்க என்ன பண்ணோம், அதை வித்து என்ன பண்ணோம், சட்ட ரீதியா எந்தெந்த வங்கிகள்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரோ அந்த கடனால நாங்க கொடுத்துட்டோம். அதனால வந்து இந்த மாதிரி வந்து பொய் பரப்புரையை நீங்க மேற்கொள்ளாதீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளுக்கு வந்து என்ன பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணாங்க, தக்க பதிலடி கொடுத்தாங்க. ஒரு விதத்துல வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, பரவாயில்லப்பா இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து நடவடிக்கையில இறங்கி இருக்காங்களே, ஆக்ஷன்ல இறங்கி இருக்காங்களே, பரவாயில்ல, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, சே இந்த அளவுக்கு இவங்களும் இது போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு எல்லா விவாதங்கள் வந்து என்ன பண்ணிருக்க போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மல்லையா வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல 1200, அதாவது வட்டியோட சேர்த்து, வட்டி மட்டும் 1200, வட்டியும் அசலும் சேர்த்து 6203 கோடி தான் மொத்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோட அந்த கடன் தொகையை வந்து பாத்தீங்கன்னா வட்டியோட சேர்த்து 6203 கோடி தான். ஆனா மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, 14,131.60 கோடி ரூபாய் கடனை வந்து என்ன பண்ணாங்க, அடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் வந்து செலுத்த வேண்டிய கடனே 6,203 கோடி தான். மீதி பணம் எங்க போச்சு அப்படின்றத நான் அமலாக்கத்துறை மேல என்ன பண்ணுவேன், கேஸ் போடுவேன். கேஸ் போட்டு இதுக்கு ஃபுல் விவரம் என்ன பண்ணும், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பேன். அதுக்கப்புறம் இல்லாம இன்னொரு பகீர் கலப்புற ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கடன் வாங்கவே இல்லை ஐயா. ஒரு பேங்க்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, எல்லா பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேங்க்ல கூட 1 ரூபாய் கூட கடன் வாங்கல. அந்த ஏர்லைன்ஸுக்கு நான் ஜப்தியா தான் இருந்திருக்கேன். நான் வந்து ஓகே, நான் வந்து இதை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டி நான் 1 ரூபாய் கை நீட்டி யார்கிட்டயும் நான் கடன் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இதுலயும் கொஞ்சம் கோல்மால் பண்றாங்களோ பாஜக அரசு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னப்பா இது, நாடாளுமன்றத்துல ஆளாளுக்கு எம்பிகள், சரி உறுப்பினர்கள் தான் இவங்க வந்து உண்மைக்கு மாறா எதனா பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுப்புள்ள அமைச்சர்களே வந்து உண்மைக்கு மாறா பொய்களை சொல்லினே திரிஞ்சிட்டு இருக்காங்களே, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்க தோணுது. ஆனா விஜய் மல்லையா சொன்ன தகவலுக்கும் நிர்மலா சீதாராமன் சொன்ன தகவலுக்கும் ரெண்டுத்துக்கும் எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் வருது. அதாவது நிர்மலா சீதாராமன் சொல்லி விஜய் மல்லையா மேல தப்பு இல்ல, பாஜக மேல தப்பு இல்ல அப்படின்றத சொல்றதுக்கு வந்தாங்க. ஆனா விஜய் மல்லையா என்ன சொல்றாருன்னா, நான் கடனே வாங்கல, நான் வந்து பொறுப்பாளியா தான் இருந்தேன். ஆனா இருந்தாலும் 6,203
கோடி தான் என்ன நான் வந்து அந்த கடன் வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மேல இருந்த மொத்த கடனே வந்து அவ்வளவுதான். ஆனா 14,000 கோடி வித்திருக்காங்க என் அனுமதி இல்லாம. என்ன இது, நான் கண்டிப்பா இதை சும்மா விட மாட்டேன், பாஜக அரசு மேலேயும் அமலாக்கத்துறை மேலேயும் நான் கேஸ் போடுவேன், எனக்கு முழு விவரம் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா அம்பேத்கரை பத்தி பேசி ஒரு பெரிய விவாதத்தை உண்டு பண்றாருன்னா, இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பொய்யான கணக்குகளை சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. முழு விவரம் போக போக தான் தெரிய போகுது, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஜய மல்லையாவோட கடன் பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது, நடுவுல கொஞ்ச நாள் காணாம போயிடுது, இப்ப திரும்பவும் அது வந்துட்டு புகஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது குறித்து இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் வங்கிகள் இருந்து எடுக்க போறாங்க, அடுத்து அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பாஜக பத்தி நிறைய விஷயம் பேசியிருந்தோம், பொய், ஊழல், குற்றச்சாட்டு இது எல்லாமே. ஸோ இதுல வந்துட்டு அண்ணாமலை லண்டன் போனாரு, படிச்சாரு, வந்தும் அப்படியே தான் இருக்காரு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அண்ணாமலையோட பதவிக்கே வந்து ஆப்பு வந்துருச்சு, தமிழிசை அக்கா தான் அடுத்து வரப்போறாங்க, அவருக்கே இப்ப அந்த பதவியே போக போகுதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே பதவி போகுதா இல்லாட்டி அவர் அடுத்து மேலிடத்துக்கு போறாரா? ஆல்ரெடி அவர் பதவி போயிருச்சு, கடந்த ஜூலை மாதத்தோட அவரோட பதவி போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்சி மேலிடத்துல வந்து உட்கட்சி எலெக்ஷன் நடக்கல, அதுக்காக வந்து கட்சி மேலிடத்திலயும் தலைவர் பதவி இன்னும் தீர்மானிக்கல, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலயும் தலைவர் பதவி வந்து இன்னும் தீர்மானிக்கல. அதனால வந்து இப்போதைக்கு அவர் வந்து தலைவரா தொடர்றாரு கண்டி, அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு பாஜக தலைவர் இவங்க தான் அப்படின்றது வந்து இன்னும் அறிவிக்கப்படலை அப்படின்றத நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஆனா அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போகும்போது இங்க இடைக்கால தலைவரா யாரை நியமிக்கப்படலாம் அப்படின்னும் பொழுது, ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அக்கா, அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன், நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நாங்க ஈடுபட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் போக இருக்கும்போது கண்டிப்பா மேலிடம் என்ன சொல்லிச்சுன்னா, அண்ணாமலை தான் தலைவர், அவர் வர வரைக்கும் வந்து ஒருங்கிணைப்பு குழுவை நாங்க நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒருங்கிணைப்பு குழு வந்து வச்சிருந்தாங்க, பண்ணாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து அதிரடியா நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு, இப்படின்னு தான் போயிருந்தது. ஆனாலும் அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, மேலிடம் கண்டிப்பா நம்மள வந்து கைவிடவே விடாது, நம்ம தான் அடுத்த தலைவர், 2026 எலெக்ஷன் வந்து நம்ம தலைமையில தான் நடக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து ரொம்ப குதூகலமா இருந்தாரு. ஆனாலும் அங்க ஒரு செக் வச்சாச்சு மேலிடம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனாலும் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அப்புறம் வந்து சுதாகர் ரெட்டி, அப்புறம் நளின்குமார் கட்டீல், அப்புறம் வந்து எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், ஏபி முருகானந்தம், அப்புறம் விபி துரைசாமி, இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க, அடுத்த தலைவர் யாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டிஸ்கஷன் போட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த அண்ணாமலை தலைவராகவே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க அரவிந்த் மேனன், அப்புறம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் முடியாது, அது எப்படி அவரே இது பண்ணலாம், கட்சி மேலிட யார தலைவரா கையை காட்டுதோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம், இவங்களத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணல, முன்குறிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய தரப்பு வாதத்தை என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்பவே நம்மளுக்கு வந்து அகைன்ஸ்டா எழுப்பி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கவலையில இருக்காரா அண்ணாமலை. ஆனா இருந்தாலும் பாஜக மேலிடம் நம்மளை கைவிடாதுப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், இப்ப பாஜக மேலிடமும் அண்ணாமலைக்கு வந்து செவி சாய்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தார்ல, லண்டன் போறதுக்கு முன்னாடியே பிரதமரா மோடி தலைமை ஏற்ற பிறகு இவருக்கு போய் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு மோடியை வந்து இவர் சந்திக்கிறதுக்கு. ஆனா அங்க இருந்து இவருக்கு வந்து பாசிட்டிவான ஒரு சிக்னலே கிடைக்கல. ஆனா இருந்தாலும் இப்ப இவர் என்ன நினைச்சுக்காருன்னா, ஒருவேளை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கசப்புல இருக்காங்களோ நம்ம மேல அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தலைவரா ஏத்துல இருந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்திருந்தாலும் நாடாளுமன்றத்துல வந்து அது எடுபடல அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருந்தது. பாஜக மேலிடம் என்ன நம்பிதுன்னா, பரவாயில்லப்பா அண்ணாமலை வந்து திமுகவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு, நாடாளுமன்றத்துல ஒரு நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு தான் பாஜக இவரை நம்பி நின்றது. ஆனா நாடாளுமன்றத்துல இவரு பாஜக எதிர்பார்த்த மாதிரி இவரு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. அதனால வந்து ரொம்ப அப்செட்ல இருக்காங்க பாஜக மேலிடம். அதனால 2026 இவர் தலைமையில எலெக்ஷனை சந்திப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை கூட்டணியை பிரிச்சதே வந்து அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இப்ப 2026ல அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்படணும் அப்படின்னா அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறவரும் அண்ணாமலை தான் அப்படின்னு ஓப்பனாவே இபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு, அமித்ஷாக்கு தெரிவிச்சிருக்காரு. யார் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் மூலியமா என்ன பண்ணிருக்காரு, தெரிவிச்சிருக்காங்க.
ஆனா அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்க, தலைமை இங்க வந்து நீங்க தமிழ்நாடு தலைவரை பத்தியில நீங்க கவலை கிடையாது, எல்லா டிசைட் பண்றது வந்து பாஜக மேலிடம் தான், அதனால வந்து நீங்க கவலைப்படாம இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்திருக்கான். சோ இதெல்லாம் கருத்துல வச்ச பாஜக மேலிடம் அண்ணாமலை ஒருத்தருனால இவ்வளவு தலைவலி நம்மளுக்கு வரணுமா, அதனால அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டு அங்க யாரனா போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கானா. இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் பேர் தான் அடிபட்டு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன், அப்புறம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் வந்து வானதி சீனிவாசன், இவங்க 3 பேர்ல வந்து லீடிங் லிஸ்ட்ல இருக்காங்களாம் அடுத்த பாஜக தலைவரா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கும்போது பாஜக வந்து எல்லா கட்சிகளும் வந்து அனுசரிச்சு போற அளவுல தான் இருந்தது. என்னதான் வந்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொது இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் அனுசரிச்சு போன மாதிரி தான் இருந்தது. ஆனா அண்ணாமலை வந்துட்ட பிறகு சீனியர் கட்சிக்குள்ளே சீனியர்களை ஓரம் கட்டுறதும், கட்சி கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளை தாண்டி பர்சனலா வந்து அட்டாக் பண்றதும், இந்த மாதிரி வேலைகளை அண்ணாமலை ஈடுபட்டு இருந்தாரு. அதனால அண்ணாமலை வேணா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வேணா நம்ம பாஜக தலைவரை நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வந்து என்னதான் அவர் வந்து அதிமுக இருந்து வெளியே வந்தாலும் திருநெல்வேலியில பாஜகவை தலை நிமிர்ந்து காட்டினாருப்பா, பாஜகவை தெரிய வச்சாரு. அதனால வந்து அவருக்கு வந்து எதனா ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல, அதனால வந்து அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சோ வானதி சீனிவாசன் இப்ப எம்எல்ஏவா இருக்காங்க, அவங்க எல்லாரும் அனுசரிச்சு போவாங்க, அதனால வந்து அவங்களே போடலாம் அப்படின்ற மாதிரி 3 பேர் மட்டும் இப்போதைக்கு லீடிங் லிஸ்ட்ல இருக்கு. சோ பாஜக தலைவர் மேலிடத்துல தீர்மானம் பண்ணிட்ட பிறகு இப்போ இங்க பாஜக அடுத்த தலைவர் யாரு அப்படின்றத கூடிய விரைவில் வந்து என்ன பண்ண போறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஆனா இருந்தாலும் பாஜக தலைமையில எப்படியாச்சும் மீண்டும் நம்மளே இருக்கணும் அப்படின்றதுல அண்ணாமலை வந்து ரொம்ப முனைப்போட இருக்காராம். எப்படி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா. அதாவது பாஜகல நாளுக்கு நாள் வந்து ஒரு விஷயங்கள் புதுமையா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கட்சியையும் கட்சியோட அமைப்புகளையும் மாத்தி அமைச்சுக்கிறாங்க, தலைவர்களையும் மாத்தி அமைச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்க போய் முடிய போகுது, அடுத்த மாநில தலைவரா யார் வரப்போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். முக்கியமா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா அப்படின்றதுமே இதுல தெரிஞ்சிடும். ஸோ தமிழிசை அக்காவோ இல்லாட்டி வானதி சீனிவாசனோ யாராவது வந்தாங்க அப்படின்னா ஓகே, பாஜகல பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு இடம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, கூடிய சீக்கிரமே எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசியாரு. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.